ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வைரஸ் பற்றி தான் பேச போகிறோம். என்ன வைரஸ்னால் எல்லாம் கேட்பீங்க. ஆனால் அந்த வைரஸ் பேர் ஹண்டா வைரஸ். இந்த ஹண்டா வைரஸ் ரொம்பவே கொடூரமானது. அது எலிகளால் அந்த வைரஸ் வெளியாகுது. எலினால் எப்படி வருதுன்னா, அதோட கழிவையும் அது சிறுநீரும் அந்த நீர் வெளியாகிறதுனால அந்த ஹண்டா வைரஸ் ரொம்பவே வெளியாகுது. அந்த ஹண்டா வைரஸ் பரவ 3 பேருக்கு மரணம் ஏற்பட்டிருக்கு. எப்படின்னா, இந்த ஹண்டா வைரஸ் ஒரு கப்பலில் 100 பேர் இருந்தாங்களாம். இந்த 100 பேர் இருக்கும்போது அந்த ஹண்டா வைரஸ் 2 பேருக்கு வந்திருக்கு. அந்த 2 பேருக்கு ஹண்டா வைரஸ் வரும்போது ஒரு ஆளுக்கு அந்த ஹண்டா வைரஸ் வந்திருக்கு. 3 பேரும் ஹண்டா வைரஸால் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க 3 பேருக்கும் நினச்சாங்க, நார்மல் காய்ச்சி தான், நார்மல் சளி தான் அப்படின்னு நினச்சாங்க. போக போக தான் தெரியுது அந்த ஹண்டா வைரஸ் ரொம்பவே கொடூரமாகவும் அவங்களோட கண்ட்ரோலை இழந்துட்டாங்க. அந்த ஹண்டா வைரஸ் இப்போயும் ரொம்பவே சுற்றி இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டார் ரூமில் போய் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார் ரூம் போனீங்களா, வேக்யூம் பாய்க்காதீங்க. நீங்கள் வேக்யூம் பாய்ச்சிங்கன்னா அந்த அந்த வாடை, அந்த ஸ்மெல்லிங் நீங்கள் நல்லா சுவாச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஹண்டா வைரஸ் ஏற்படணும். இப்போ இன்ஃப்ளூசா வந்துச்சு, கொரோனா வைரஸ் COVID-19 வந்துச்சு. இப்போ புதுசாக இந்த ஹண்டா வைரஸ் வந்திருக்கு. இந்த ஹண்டா வைரஸ் 20 வகையாக இருக்குது. இந்த 20 வகை தான் ஹண்டா வைரஸ். இப்போ இந்த ஹண்டா வைரஸ் எங்கெங்கே இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸ்டார் ரூமில் இருக்கும், பழைய இடத்துல இருக்கும். இந்த பழைய இடத்துல இந்த கப்பல்னால் பழைய கப்பல், இந்த பழைய காடியில் எங்கேயாச்சும் திருப்பிடிச்ச இடத்துல அந்த மாதிரி தான் அந்த ஹண்டா வைரஸ் இருக்கும். நீங்கள் இந்த ஹண்டா வைரஸை பார்க்க ரொம்பவே அது பார்க்க முடியாது. ஆனால் அந்த தூசி இருக்க, அந்த தூசி ரொம்பவே நீங்கள் அது ஸ்மெல் பண்ணக்கூடாது, நீங்கள் சுவாசிக்கூடாது. அந்த இப்போ நீங்கள் ஒரு இடத்த தட்டுறீங்க, இல்லை அந்த இடத்த சுத்தம் பண்ணுறீங்கன்னா அந்த தூசி இருந்துச்சா நீங்கள் ஒரு முகமூடி வச்சுக்கோங்க, மாஸ்கோ போட்டுக்கோங்க, இல்லை துணியை வச்சு உங்கள் அந்த மூக்கை கொஞ்சம் மறைச்சிக்கோங்க. அப்போ அந்த ஹண்டா வைரஸ் அவங்க ஸ்டோர் ரூம், அந்த கப்பலில் ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் உழுக்கு போயிருக்காங்க, சுற்றி பார்த்துருக்காங்க, அங்கே இடத்துலாம் பார்த்துருக்காங்க. அப்போ தான் அந்த ஹண்டா வைரஸ் அது வேலையாக காட்டுச்சு. அந்த 3 பேர்த்துக்கும் ஒரே நேரத்தில் அந்த ஹண்டா வைரஸ் வந்திருக்கு. ஒரு ஆளாக தான் இறந்தாங்க, 3 பேரும் இறந்தாங்க. அப்போ இந்த டாக்டர்ஸ்னால் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த ஹண்டா வைரஸு நார்மலாக தான் இருக்கும், ஆனால் அது பெரிய ஹண்டா வைரஸ். அவங்களோட கண்ட்ரோலே இழந்துருவாங்க, கோமாக்கு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இந்த ஹண்டா வைரஸ்லேருந்து தப்பிக்கவே முடியாது. இதுக்கு ஒரு இல்லையா, நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த ஹண்டா வைரஸ் கொடூரமாகவும் இருக்கும். இந்த ஹண்டா வைரஸ் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஹண்டா வைரஸ் அப்படின்னு விட்டுறாதீங்க. நீங்கள் முகமூடி வச்சுட்டு ஈரமான தண்ணி இருக்குல்ல, அது ஸ்ப்ரேயால் நீங்கள் அந்த இடத்த அடிச்சிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் இல்லை 13 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு அந்த இடம் அப்படியே தண்ணியால் இது பண்ணியிருக்கும். அப்போ நீங்கள் அதை வச்சு நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கணும், நீங்கள் அதை வச்சு சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் சுத்தம் பண்ணிடுங்க. சின்ன பிள்ளைங்க வச்சு போனாங்களா, உள்ளுக்கு போய் பார்க்க போகிறேன் திடீர்னு போனாங்களா, அந்த வைரஸ் அவங்களுக்கு பாதிக்கும். ஓகே, இந்த வைரஸ் பற்றி ஒன்றும் வேணுமோ, இல்லை வேறு ஸ்டோரி வேணுமோ, நீங்கள் கமெண்டில் டேக் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்டில் என்னாச்சும் ஒரு ஸ்டோரிஸ் போடுறேன். இந்த எல்லா ஸ்டோரிஸ்லையும் இந்த ஹண்டா வைரஸ் தான் ரொம்ப கொடூரமாக இருந்தது. இந்த ஹண்டா வைரஸ் தான் பெருசு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு புது ஸ்டோரிஸ் வேணுமா கேளுங்க, நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.